Hello everyone, I am Sharon, final year student, Nanda Siddha Medical College. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா மெனோபாஸ். மெனோபாஸ்ங்கிறது ஒரு பெண் வந்து அவங்களோட லைஃப் டைம்ல பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணதுல இருந்து லாஸ்டா அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற பீரியடை தான் நம்ம வந்து மெனோபாஸ்னு சொல்றோம். இதை ஜென்ரலா பார்த்தோம்னா ஒரு ஃபீமேலோட 45ல இருந்து 55 இயர்ஸ்ல அட்டென்ட் ஆகிறது தான் மெனோபாஸ். அதுவே 40 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ப்ரீ மெனோபாஸ்னு சொல்றோம். இந்த மெனோபாஸ் டைம்ல அந்த ஃபீமேல் வந்து ஒரு சில சிம்டம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நைட் ஸ்வெட்ஸா இருக்கலாம், ஹாட் ஃபிளாஷஸா இருக்கலாம், வெஜைனல் ட்ரைனஸ், லாஸ் ஆஃப் ஹேர், வெயிட் கெயின், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களே நம்ம கேட்டோம் அப்படின்னா 45லேருந்து 50 வயசுல அவங்க சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னா, அவங்களுக்கு நீ பெயின்ஸ் இருக்கு, எல்லா ஜாயின்ஸ்லயும் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல கார்டியோவாஸ்குலர் டிசீசஸோட சிம்டம்ஸ் அவங்க சொல்லலாம், யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம போஸ்ட் மெனோபாசல் டிசீசஸ்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சில மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம மெனோபாஸை ஒரு டிசீஸா சொல்ல முடியாது, அது வந்து ஒரு நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதனால அதுக்காக மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஹெல்த்தி எக்ஸசைசஸா இருக்கலாம், இல்ல டயட்டா இருக்கலாம், பெல்விக் ஃப்ளோஸை ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸை பண்றது மூலியமாவும் இருக்கலாம். இதை தவிர்த்து நம்ம எடுத்துக்கிற உணவுல புரோட்டீன், கால்சியம், இது இல்லாம ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை ஆட் பண்றது மூலியமா மெனோபாஸ்ல ஹெல்த்தியா கிராஸ் பண்ணலாம். தேங்க்யூ.